Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தேனி மேற்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேவசிலை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோரும் இங்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக அலைகடல் என மக்கள் திரண்டு ஆரவாரமான உற்சாகமான வரவேற்பை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தொகுதிக்கு குறிப்பாக மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் நன்றியோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் உற்சாகமாக அதை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுகிற திமுக அரசு இந்த தேனி மாவட்டத்தை கைவிட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த 8 மாதங்களில் 20க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக தேனி மாவட்டத்தையே கொலை நகரமாக மாற்றியதுதான் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் பெயிலர் ஆட்சியினுடைய சாதனை என இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிலையத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்டப்பட்ட 6,75,00,000 ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அந்த மருத்துவமனை திறக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி வைத்திருக்கிறது ஸ்டாலினின் பெயிலர் மாடல் அரசு. 2022, 23, 24 ஆகிய காலகட்டங்களிலே புதிய திமுக ஆட்சியில் மத்திய அரசுடைய தேசிய ஆயுஷ் மிஷன் மூலமாக நிதியை கேட்டு பெறவில்லை என்று கூறப்படுகிறது. தனியார் அரசு மருத்துவமனைகளிடம் பணம் பெற்றுக் கொண்டு ஆயுஷ் மருத்துவமனையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை முடக்கி வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.